ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நாம சிம்பிள் அரோமா சமையல்ல ரொம்ப டேஸ்டியான உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான கீரை முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடான பிறகு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. ஒரு 4-5 பல்லு பூண்டு நல்லா உரிச்சிட்டு நல்லா இடித்து வெங்காயத்து கூடவே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். நல்லா ஃப்ரை ஆனால் தான் கீரை பொரியல் வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், வெங்காயத்தை நல்லா இப்போது ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். இது 2 கட்டு கீரை நான் சேர்த்துருக்கேன். இங்கே பெங்களூரில் நல்லா கீரை கிடைக்கும், அதான் நாங்கள் கீரை நிறையா யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கீரையை சேர்த்துட்டு கீரையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது கீரையை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போது கீரை கலர் சேஞ்ச் ஆகாமல் அதே மாதிரி கீரையில் கசப்பு தன்மை வராமல் இருக்கணும்னா இது ஒரு நல்ல சின்ன டிப் சொல்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டோம்னா சுத்தமாக அந்த கசப்பு தன்மை இருக்காது. கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்ல கீரை பொரியல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கீரை கடையிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். கீரை யூஸ் பண்ணோம்னாவே நம்ம கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கணும்னா அந்த கசப்பு தன்மை அது கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போ நல்லா கீரையை நல்லா வதக்கிக்கலாம். கீரை நல்லா வெந்துடணும். வெந்துட்ட பிறகு நான் இப்போ ஒரு 4 முட்டை எடுத்து அதை உடச்சி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை கீரையோடு சேர்த்துட்டு அது மேலேயே கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துட்டு கீரையில் எப்போவுமே சால்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். அதனால் கீரை ரொம்ப சால்ட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நாம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்ம சேர்த்த ஆயில் எல்லாம் வெளியே வந்துடணும். ஆயில் எல்லாம் வெளியே வர வரைக்கும் நம்ம நல்லா முட்டையவை கீரையோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நீச்சு வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். கீரை முட்டை 2ம் நல்லா வெந்து வரணும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்திங்க. இப்போது பாருங்கள், நான் ஃப்ரை பண்ணிவிட்டேன். இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பொரியல். நிஜமாவே கீரையில் கொத்தமல்லி எதுக்குன்னு நினைக்காதீங்க. கொத்தமல்லி சேர்த்து ஃப்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா இப்போ கீரை முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து டயட்டில் இருக்கிறவங்க அப்படியே சாப்பிட்லாம். இந்த முட்டை பொரியலை முட்டையில் வந்து புரோட்டீன் இருக்குது, கீரையில் ஃபைபர் இருக்குது. ஸோ முட்டை பொரியல் நம்ம அப்படியே சாப்பிட்லாம். டயட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிட் லாஸ் டிப்பை கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.